ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரெய்னி சீசனில் ஏன் இந்த சென்னை மற்றும் சில நகரங்கள்லாம் தள்ளாடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ரெய்னி சீசன் அப்படிங்கிறது இப்போ முன்னாடிலாம் ஒரு 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 சடன் பீரியட்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஓவர் பாப்புலேட்டட் ஏரியாவில் பார்த்தோம்னா மழையே வராது. அப்போ மழை வரணும்னு சொல்லி யாகம்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு வேளை ஓவர் பாப்புலேட்டடாக இருக்கிறதுனால வர ரெயின் பத்தலை அப்படின்னு சொல்லி வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு மே மந்த் அந்த மாதிரிலாம் போகுது சில ஏரியாலனா கூட. ஆனால் அதிகமாக நம்ம இப்போ சஃபர் ஆகிறது என்னன்னு கேட்டோம்னாக்கா, டோட்டலாகவே இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வரக்கூடிய மான்சூன் ரெயின். இந்த பருவமழையில பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகள், நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றோம், தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகள் தள்ளாடுது. எஸ்பெஷலி சென்னை. இந்த சென்னையில பார்த்தோம்னாக்கா பொதுவாகவே ரெய்னி சீசன்ல மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸில் வாட்டர் தண்ணி தேங்குது. அப்புறம் வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க, காரெல்லாம் பிரிட்ஜ் மேலே நிறுத்திடுறாங்க. நிறைய டூ வீலரில் போக முடியல, எமர்ஜென்சி சர்வீஸ் கூட ஆப்ரேட் பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, எல்லாமே லீவ் விட்டுறான், எல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்குறோம், கரண்ட் கிடையாது. அப்போது இவ்வளோ பெரிய ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்குது. ஆனால் இது யாரால நடக்குது அப்படின்னோம்னா, நம்ம மழை வருது அப்படின்னோமே மழையினுடைய அளவு எவ்வளோ பெய்யுது, எவ்வளோ வேகமாக வருது, எவ்வளோ கம்மியாக பெய்யுது, இதனால இது பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம இதை சுருக்கமாக சொல்லலாம். இந்த அத்தனை பிரச்சனைக்குமே மனிதன் தான் காரணம். எப்படின்னு கேட்போம். இப்போ டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே நமக்கு தேவையான உரிமைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணமா சென்னை இவ்வளோ பெரிய டெவலப் ஆனதுக்கு காரணமே யாரு அப்படின்னு முதல்ல எடுத்தோம்னா மக்கள் தான். அப்போ அந்த சிட்டிசன் அவங்களுடைய தேவைக்காக பல ஏரியாவோட சவுத் ரீஜன்லேருந்து இந்த சென்னைக்கு ஏன் வராங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய ப்ரொஃபஷனல், அவங்களுடைய தொழில், பிஸ்னஸ், ஒரு வேலை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுக்காக தான் வராங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு ஸ்மால் ரீஜனை நோக்கி எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது அந்த ஸ்மால் ரீஜன் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கன்ஜஸ்டட் ஏரியாவாக மாறுது. அப்போ சரி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, தே ஆர் நாட் டெம்பரரிலி ஸ்டேயிங். ஆஃப்டர் மைக்ரேட்டிங் அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா இங்கேயே பர்மனண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் வாங்கலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. அவங்களுக்கு அந்த ரைட்ஸுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு. அவங்களுடைய சம்பாத்தியத்துல வர பணத்துல அவங்க அதை பர்ச்சேஸ் பண்றாங்க. பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டோம்னா, எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். இப்போ உதாரணமா ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைக்குது. இப்போ ஒரு 50 லட்சம் கிடைக்கிற இடத்த ஒரு 20 லட்சத்துக்கு கிடைக்கும் போது அதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏரி மேல, குளத்து மேல, அதே மாதிரி வாட்டர் பாடிஸ் போகக்கூடிய இடத்துல, அதே மாதிரி பட்டா இல்லாத இடம், கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்காத இடம், ஏற்கனவே அங்க ரெசிடென்ஸுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்தெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அதை ஒரு டுவெல்லிங் யூனிட்டா மாத்தி அங்க ஒரு அபார்ட்மெண்ட், ஃபிளாட், இண்டிவிஜுவல் ஹவுஸ் பெருசா டெவலப் பண்ணி அப்படியே அது ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியாவா நாளடைவில் கவர்மெண்ட்டே நம்பி அதுக்கு பட்டா கொடுத்து அப்ரூவல் கொடுக்குற அளவுக்கு அது வளர்ந்து நிற்கிது. ஏன்னா மக்கள் வளர்ந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப காலமா இருக்கும்போது அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா டிக்ளேர் பண்ணி அங்க பட்டா கொடுப்பாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க, கொடுத்துதான் ஆகணும். ஆனா சில ஏரியாஸ் மக்களுடைய மைக்ரேஷன்னால தள்ளப்படுது. ஆனா பல ஏரியாஸ் பார்த்தோம்னா இன்னைக்கும் அப்ரூவல் இல்லாம ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ வரும் பொழுதே பார்த்தோம்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலை, இந்த இடத்த வாங்கணும், நிலம் வாங்கணுங்கிற அவசரத்துல மட்டும் வாங்காம நாளடைவுல ஒருவேளை இந்த இடத்துல நம்ம போற வழிப்பாதையை, தண்ணி போற பாதையை மறிச்சோம்னா நம்ம வீட்டுக்கு தானே தண்ணி வருது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவருடைய டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸா யோசிக்கணும். யோசிக்காம எல்லாருமே என்ன செய்யறோம் அப்படின்னா விலையை மட்டும்தான் நம்ம நிர்ணயிக்கிறோம். நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு கார் வேணும், நமக்குன்னு ஒரு பிளாட் வேணும் அப்படின்னு சம்பாதிச்சு அந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வாங்கினேன்னு சொல்றாங்க. ஆனா அதுல ரெண்டு நடக்குது. ஒண்ணு, தப்பான இடத்த வாங்கிட்டாங்கன்னா எதிர்காலத்துல அவங்களுக்கும் அவங்க சந்ததிக்கும் அந்த இடம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சட்டம் சொல்லுது. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி மழை நேரத்துல அந்த இடத்து மூலியமா போகக்கூடிய வாட்டர்கள் தடுக்கப்படுறதுனால சென்னை சிட்டியில ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் பிளாக்கிங் நடக்குது. அப்போ டிரைனேஜ் சரியில்லை, இங்க வாட்டர் பாடியை மூடிட்டாங்க, வாட்டர் பாடியை இந்த இடத்துல திறக்கணும், அந்த இடத்துல காவா அடைச்சிக்கிச்சு, இந்த இடத்துல இது போகணும், அந்த இடத்துல பக்கிங்காங் கால்வாய் கிளியர் பண்ணும், கூவம் தண்ணி போகணும், இதெல்லாம் கரெக்ட். ஆனா மக்கள் தன்னுடைய டியூட்டியை சரியா பண்றாங்களா? நீங்க வாங்கக்கூடிய இடத்த சரியான இடம் தானா, இது ரெசிடென்சியல் ஜோன் தானா, அப்ரூவல் கொடுக்க முடியுமா கவர்மெண்டால? இதனால நமக்கோ மற்ற மக்களுக்கோ பாதிப்படையாம இருக்க முடியுமா மழை நேரத்துல அப்படின்னு யாருமே கவனிக்கிறது இல்லை. ஏன் அந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டு
வீடு கட்டிட்டு மழை வரும்போது மட்டும் நமக்கு அந்த 1 மாசம் 2 மாசத்துல அரசாங்கம் தான் நமக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அரசாங்கம் தான் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்யணும். வயலேஷன் இருந்துச்சுன்னா அவங்க தான் அதை சரி பண்ணணும். ஆனா இங்க வந்து மக்களும் வந்து சில கேர்டேக் பண்ணணும். அவங்களும் வந்து ரொம்ப வந்து விஜிலண்டா இருக்கணும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாதது. இப்போ சட்டத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு 2005. நமக்கு வந்து முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லி 1920 1999 வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா நமக்கு டிடிசிபி ஆக்ட் 1971 இருக்கு. வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லி இது நமக்கு வந்து இதுக்கு வாட்டர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷனே வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பொதுவாக வந்து நல்ல முறையில் வந்து ரைட் டு லைஃப் விச் இன்க்ளூட்ஸ் ரைட் டு ப்ராப்பர் ஸ்டே. ஸோ அந்த மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் செக்யூர்டாகவும் வைக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஏன் இங்கே இது ஜிடி இருக்குது, கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட்னு சொல்லி 2010 வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டோம்னா, எந்த இடத்துல என்விரான்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது 1986 இருக்கு. இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் எதுக்கு கொண்டு, இவ்வளோ ஆக்ட் இருக்கு, இவ்வளோ சட்டம் இருக்கு, இவ்வளோ திட்டம் இருக்கு, எல்லாத்துலயுமே வந்து என்க்ரோச் பண்ணவன வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறேன். எல்லாம் கரெக்ட். ஆனா இதுல இது வரைக்கும் வந்து அன்ஆத்தரைஸ்டு ஒரு தடவையும் இன்னைக்கும் உயர் நீதிமன்றங்களும் ஏன் ஈவன் உச்ச நீதிமன்றங்களையும் பல வழக்குகள் நடக்குது, பல கேசஸ் போகுது. அதுலயும் பார்த்தோம்னா இந்த என்க்ரோச்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு மக்களுக்கு நடுவுல. அப்போ இந்த என்க்ரோச்மெண்ட்டுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு எடுத்தோம்னா, முதல்ல இது வந்து யார் அந்த இடத்த பர்ச்சேஸ் பண்றாங்களோ அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்க இடம் வாங்கி ஸ்டே பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த இடத்த வந்து தரமான இடம், நம்ம சரியான இடம், வீடு கட்டி நம்ம வசிக்கிறதுக்கும் சரி, எதிர்காலத்தில் நம்ம சந்ததியை வந்து பிரச்சனை இல்லாமல் வசிக்கிறதுக்கு, அதே மாதிரி நியூசன்ஸு மற்ற மற்ற மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல், மழை நேர தொந்தரவும் இல்லாமல் நம்ம அந்த இடத்த வாங்கி அரசாங்கத்தினுடைய அந்த என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட்டணுமா, இது தொந்தரவே இல்லை. நாளடைவில் பார்த்தோம்னாக்கா யூனிட் வந்து மேலே வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் கட்டுறாங்க, பெரிய லெவலில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சிட்டி டெவலப் ஆகிறதுக்கு அதெல்லாம் தேவைதான். அப்படி இருந்தால் கூட எந்த அளவுக்கு வந்து அடிப்படையாக வந்து சாயில் டெஸ்ட் நடக்குது, ஒரு சாயிலுடைய கண்டிஷனில் இவ்வளோதான் வீடு கட்டணும்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறது ஒரு தனியாக அரசாங்கத்தோட வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. எந்த அளவுக்கு இதெல்லாம் செக் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் உண்மையிலுமே மக்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, மக்கள்கிட்டேருந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆரம்பிக்கிறது மக்கள்கிட்ட தான், தீர்க்கப்படுறதும் மக்கள்கிட்ட தான் அப்படிங்கிறது தான் முதல் பார்வை. அது நடந்ததுக்கு அப்புறம் தப்பா ஒரு அப்ரூவல் கொடுக்கறது, அதுல கரப்ஷன் இருக்குது, இல்ல அது மூலியமா வந்து இந்த இடத்துல தப்பா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கை, இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஆர்டிகல் 226 வந்து இன்னைக்கு பல வழக்குகள் வந்து ரிட் பெட்டிஷனா வந்து ஹைகோர்ட்ல வருது, 32 சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றாங்க. எல்லாம் கரெக்ட். ஆனா நம்ம தான் அதை முதல் முயற்சி பண்றோம். தவறுகள் எங்கேருந்து ஆரம்பிக்கும்போது அதை சரி பண்ணோம்னா இனிமேலாவது எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரி சென்னையை ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்புல இருந்து நம்ம வந்து நம்மளும் நம்ம சந்ததியையும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.